பிரம்மா 3 உலகங்களையும் படைத்தபோது இறந்தவர்களின் ஆன்மாக்களை நிர்வாகிக்கும் பொறுப்பை யமதர்மராஜனிடம் ஒப்படைத்தார். மேலும் மனிதர்களின் செயல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை அல்லது வெகுமதி வழங்கும் சலிப்பான பணியையும் அவருக்கு அளித்தார். ஒவ்வொரு தொடக்க நிலை அதிகாரியைப் போல யமனும் மிகுந்த உத்வேகத்துடன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த பணியின் ஒரே மாதிரியான தன்மையைப் பற்றி சிறிதும் சிந்திக்கவில்லை. காலம் செல்லச் செல்ல பிழைகள் தோன்றத் தொடங்கின. அவர் இளம் வயதினரின் உயிர்களை காலத்திற்கு முன்பே கைப்பற்றினார். வயதானவர்களை நீண்ட காலம் வாழ விட்டுவிட்டார். அப்பாவிகளை நரகத்திற்கு அனுப்பினார். கொடூரமானவர்களை சுவர்க்கத்தில் சேர்க்கும் தவறுகள் செய்தார். இந்த நிலைமையில் யமன் தனது தவறுகளை உணர்ந்து சத்தியலோகத்திற்கு விரைந்து சென்று பிரம்மாவின் முன் தனது குறைகளை வெளிப்படுத்தினார். பிரம்மாவும் யமனும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் முன் வந்து நின்று தங்கள் பிரச்சனையை விளக்கினர். சிவன் தன் துணைவியாரைப் பார்த்தார்.